திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நற்சிந்தனை. அது என்ன நற்சிந்தனை? நல்ல சிந்தனை, நற்சிந்தனை. ஐந்தெழுத்து மந்திரமாகிய நமச்சிவாய என்ற அருமருந்தினை நீங்கள் கூறிக்கொண்டே எழுங்கள். திடீர்னு காலையில் எழுந்திரிச்சதுமே வருமா? ஆனால் இரவு படுக்க போகும்பொழுதே நீங்கள் அதை சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்படியே உறங்குங்கள். காலையில் எழுந்ததும் நமச்சிவாய மந்திரம் தானாகவே வெளியில் வரும். எனவே அடியார் பெருமக்களே, நீங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலத்திலே ஆடுகின்ற அம்பலவாணன் மீது ஆணையிட்ட கூறுகிறேன், அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள். நமச்சிவாய சொல்லுங்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலே திருநல்லூர் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் அறிய இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, நேற்றும் அதற்கு முதல் நாளும் திருநல்லூர் திருத்தலத்தை சிந்தித்தோம். இன்றும் பெருமான் அழைக்கிறார். மூன்றாம் திருமுறை 83வது பதிகம் 4வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். கருகுபுரி மிடரர் கரிகாடர் எரி கையதனில் ஏந்தி அருகு வருகரியில் உரியதல் அலர்வ பட வரவரிடம் வினவில் முருகு விரிபொழிலில் மனம் நார மயில் ஆலமரம் ஏறி திருகு மந்தி கனி சிந்து மதுவார் திருநாளூரே. கருகு புரி மிடரர், மிடரு கழுத்து. சிவபெருமான் கருகிய கண்டத்தை உடையவர். சுடுகாட்டிலே கையிலே எரியும் நெருப்பை ஏந்தி கொண்டு நடனமாடுபவர். தம்மை தாக்க வந்த மதம் பிடித்த யானையின் தோலை உரித்து போர்த்து கொண்டவர். உரிதளர் யானையின் தோலை உரித்து போர்த்து கொண்டவர். படமாடும் பாம்பை ஆபரணமாக அணிந்தவர். அப்பெருமான் வீற்றிருக்கும் இடமாவது நல்ல சோலைகளை உடைய நறுமணத்தை நுகர்ந்த இன்பத்தினாலே சோலைகளிலே இருக்கக்கூடிய மயில்களெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றன. அப்படி சோலைகளிலே உள்ள இந்த மயில்கள் ஆடுகின்ற பொழுது அந்த ஆடலுக்கு பொழில் பரிசில் வழங்குகிறது என்று சினந்தலை போல் குரங்குகள் மரத்திலே ஏறி மயில் ஆடுதல் கண்ட இன்பத்துக்கு ஈடாக பரிசு கொடுப்பன போல் கனிகளை உதிர்க்கிறது. மயில் ஆடுகிறது, அதை பாராட்டி மகிழணும் இல்லையா? அதுக்கு பாருங்க, ஒரு குரங்கு கூட மந்திக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு அறிவு இருக்கு. ஒரு மயில் ஆடுது, அதை பாராட்டணும்னு நினைக்குது, அதுக்கு பரிசு கொடுக்கணும்னு நினைக்குது. அப்படிப்பட்ட அறிவு இந்த அறிவு உள்ள விலங்குகளுக்கு இருக்கு.
அந்த குரங்குகளில் மரத்தில் ஏறி மயிலாடுகள் கண்ட இன்பத்துக்கு ஈடாக பரிசு கொடுப்பதைப் போல கனிகளை சிந்துகின்றன, கனிகளை உதிர்க்கின்றன. அப்படிப்பட்ட கனிச்சாறு பெருகும் திருநல்லூர் என்று சொல்கிறது. கருகு புரின கருகுதலை உடைய, அதாவது கருத்த என்று பொருள். காடு சுடுகாடு. கை அதழில் ஏறி ஏந்தி அருகு சமீபத்திலே உரி அதழர் உரித்த தோலையுடையவர். இந்த ஆடலுக்கு, மயில் ஆடுகின்ற ஆடலுக்கு பரிசில் வழங்கலவே என்று மரங்களின் மேல் சினந்த யாரும் பரிசு கொடுக்கலையேன்னு சொல்லி தான் கொடுக்கணும்னு நினைக்குது அந்த மந்திகள் அம்மரங்களிலிருந்து கனிகளை உதிர்க்கக்கூடிய திருநல்லூர் என்கிறார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநல்லூர் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.